பிடிச்சிருந்துச்சா? நான் நல்ல சுமை கத்துட்டு அப்புறம் பண்ணிக்கிறோம். அக்கா பாசம் உனக்கு போடுறாங்க. அக்கா நான் இங்க எடு செருப்பேன். நான் இந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வரும்போதே இருந்தேன். என்னால முடியாது. பேசாம போயிட்டேன். நான் வந்து ஒரு இது டீல் போடவே இல்லை. எங்க போறாங்க? அதுக்கு மெடிசன் சுட்டேன். ஆனா அது வேற ஏதோ போட்டாங்களே. ஒரு பையனை அடக்கமா உட்காரு. பொண்ணுதான் அடக்கமா உட்காந்து பையன்றதே இல்லை. இல்ல யாராயுமே சி எங்கெல்லாம் கை விடுறா பாருங்க. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காரேன். நாங்க எடுத்தாலும் வருவோம் அப்படின்னு மகாபலிபுரம் டெம்பிள்ல வேடில் வச்சிருக்கான். போங்க போங்க போங்கப்பா. யாரும் இல்லை. எருமா போகுது பாரு. போகுதா? பைக் இருக்கா? இன்னும் இருக்க கிட்ட இருக்கா? பைக் இருக்கு. ஸ்டீரிங் ஓட இவ்வளோ நேரம் யாருமே போல. இப்போ மட்டும் போறானுங்க. நல்லா ஓட. அப்படியே ரிவர்ஸ்லயே பின்னாடி போகணும். அப்படியே ஓட. சரி ஓட. இன்னும் ஓட. வா அப்படியே வா. மெதுவா வா. அப்படியே கொஞ்சம் லைட்டா ஓட. அந்த பைக்கை தள்ளி விட்டாலே போதும் மேடம். ஐயோ, அந்த பைக்கை கொஞ்சம் முன்னாடி தள்ளி விட்டா கூட போதுமே. அந்த பைக்கை கொஞ்சம் முன்னாடி தள்ளி. அது பண்ணிருக்கான், லாக் பண்ணிருப்பான். எதுக்கு நம்ம அதை போய் சொல்றோம்? ஐயோ எடு நீ. அவன் பைக்கை போய் தொட்டு அவன் உடஞ்சு விட்டுரு. அது என்ன பண்ற? அவன் இஷ்டத்துக்கு விட்டான்னா அவன் உள்ள தள்ளி தாண்டா விட்டுருக்கான். கரெக்டாக விட்டான். நான் தொட்டு தள்ளி இருந்தாலும் நேரம் வந்து என்ன பண்ணுறேன் வண்டின்னு இருப்போம். இங்கே இருக்கிறேன் கேட்டாங்க கூட. என்ன கேட்பாங்க? அதெல்லாம் கேட்க மாட்டேன். பைக் 4-5 நிற்கிதோ அப்படின்னு நினச்சேன். முடிச்சு தள்ளி விட்றாங்க பின்னாடி. ஆமாண்டா, இன்னொருத்தன் பைக்கை போய் பிடிச்சி தள்ளி வேற விட்றாங்க. போட அதெல்லாம் தேவையில்லாத. நீ ஸ்டேரிங் மாத்தான் உடன்னு சொன்னேன். ஸ்டேரிங்கை உடச்சுன்னா அதை ஈஸியாக ரிவர்ஸ் அப்படியே பின்னாடி போயிடும். ஓட தள்ளுன்னு அது போய் பண்ண முடியாதுடா. முன்னாடி போயிட்டு தான் பண்ண முடியும். நீ முன்னாடி முதல்ல இருந்தல்ல, அப்படியே நீ ஸ்டேரிங்கை பிடிக்காம ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்ட. ஸ்டேரிங்கை லைட்டாக வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க. அவ்வளோ நேரம் ஒருத்தங்க கூட காணோம்.
இந்த மாதிரி இப்போ இருக்குது, அதுக்குள்ளேயும் பின்னாடி 4-5 வண்டி வந்துருச்சு. நான் ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை. வசூல் அள்ளிட்டானுங்களே இவனுங்க, அள்ளிட்டு கத்த வேற செய்கிறானுங்க. இது ப்ரைவேட் பார்க்கிங்கா கவர்மெண்ட் பார்க்கிங்கான்னு தெரியல. கவர்மெண்ட் சம்மந்தம் எல்லாமே எதுவும் இருக்காது. கவர்மெண்ட் டெண்டர் விட்டுருக்கோம் அள்ளி கவுண்ட். ஏம்மா ஜன்னல் மட்டும் ஏசி போட்டுருக்காங்கப்பா. ஏசி ஆஃப் பண்ணிடுவாம்மா. இல்ல 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 இருக்கு. என்னது ஏசி போடு. ஏசி வருதா? கொஞ்ச நேரம் கழிச்சு செல் பண்ணுவாங்க. ஓட ஓட தான் ஒரு 10 ரூபா தானே, அப்புறம் நம்மளுக்கு 95 ரூபா. ஏன் ஒரு 50 ரூபா வைக்கலாம்ல காருக்குலாம். மினி வேன் மினி பஸ்ஸுக்குலாம் 110, பஸ்ஸுக்கு 130. இது ஃபேமிலியாக வருவாங்க, பஸ்ஸுனா பெரிய பஸ் ஃபேமிலியாக வருவாங்க. என்ன பைக் வச்சிருக்கோம் பாரு, R150. அந்த வேலை நான் எதுவும் இல்லட்டு சர்ன்னு வந்தேன். சர்ன்னு வந்து பார்த்தா நீ மூடி இந்த கதவை போல கேட்கல போல இருக்கு. நான் அப்பத்துலேருந்து கத்திட்டே தான் இருக்கேன். பின்னாடி வண்டி இருக்குது, கொஞ்சம் நல்லா ஸ்டேரிங் லைட்டாக உடச்சிட்டு அப்படின்னு சொல்லுங்க. மூடுங்க, அது கேட்கல போல இருக்கு உங்களுக்கு. நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தேன் பக்கத்தில் இருந்து. இவ்வளோ நேரம் காலியாக இருந்தது, அதான் பார்த்து தான் எடுத்தேன். மணி என்ன ஆகுது? 3:30. ஆசையாக இருக்குது பார்க்கணுன்னா. என்னத்த அந்த உருண்டையவா? உருண்டை மலை. ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்தா ஆசையாக போகுது. என் வண்டி நிறுத்த இடம் இருக்காது. ஒரு மணிக்கு வந்திருந்தா கூட சட்டன் போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துருக்கலாம். நம்ம வரத்துக்கு 2 மணி 2:30 மணி ஆயிடுச்சு. இந்த கோயில் உள்ள ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். உள்ளேயே உட்காந்துட்டு இருந்துட்டு அந்த யானை எல்லாம் பார்க்கலான்னு வச்சேன். அது இன்னும் அவங்க லைட் ஹவுஸ் கிட்ட போகணுமா. அங்கே போயிட்டு அங்கே லைட் ஹவுஸ் கிட்ட நிறைய பார்க்கிங் இருக்குன்னு சொன்னால் எங்கே போய் தேடுறது? கஷ்டப்பட்டு பொசுக்கணும். நவரவே மாட்டானுங்க. ஒரு தட்டு தட்டிட்டோன்னா பாரு அப்படியே வரைஞ்சி கட்டிக்கிட்டு. இப்போ நான் போகும்போது எப்படி வந்தானுங்க தெரியுமா? நம்ம போகும்போது இடிக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருந்தானுங்க. ஆனால் நம்ம போகும்போது மட்டும் இப்படி பண்ணுவாங்க. நல்லா டோரை மாட்டிங்களா? எவ்வளோ இது தெரியுமா? கொஞ்சம் கால் மாற்றி வேலை செஞ்சதுன்னு நினச்சிக்குவா. அவ்வளோ இதுவாக இருக்கணும். ஆனால் இதுதான் ரொம்ப இதுவும் கூட. கைக்கு வேலை இல்லை, காலு தான் அப்படியே ஸ்டடியாக இருக்கணும். ரெண்டும் மாற்றி மாற்றி மாற்றி.
ரோடு ஞாபகம் இருக்கா? ம். இந்த ரோடு நேராக போனோம், வளைஞ்சு வளைஞ்சு வந்தோம், அந்த மாதிரி தான் தெரியுது. அப்படியே கொஞ்சம் பாரு. நம்ம இது வழியாக தான் வந்தோம்ல. ஆமாம், அந்த பக்கம் வந்தோம். இங்கே வந்து உள்ள வந்தோம். இப்படி தான் போகணும். எவ்வளோ நேரம் ஆகுது? $690 கிட்ட வாங்கிட்டான். கரெக்டாக இருக்கா கணக்கு? என்னது? சாப்பாடுக்கா? 144 144 ப்ளஸ் 120 680. கரெக்டாக இருக்கு. மீட்டரே தெரிய மாட்டேங்குது. லொக்கேஷன் ஒன்றும் இருக்குது. அதாவது தண்ணி பட்டுச்சு போல இருக்குது. சற்று ஆயிடுச்சு. என்ன பண்ணுது? லொக்கேஷனே வர மாட்டேங்குது. உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறானுங்களே. இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறீங்க? வந்து கதவு திறந்தியாமா? கதவு திறந்த மாதிரி சத்தம். யாரோ பின்னாடி தட்டிட்டு போகிறாங்க. ஏதோ பேமானி தட்டிட்டு போயிடுது. நான் லாக் பண்ணிட்டேன். எல்லா வேலையும் பண்ணுவாங்கடா. கீறி விட்டு போவானுங்க. லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். வரமாட்டேன். அப்புறம் ஆஃப் பண்ணி வேணால் போடு. ஆஃப் பண்ணி போட்டால் ஆன் ஆகுது. 10 நிமிஷம் ஆகும். இல்லை, என் ஃபோனில் பார்க்குறேன். நெட்டு கம்மியாக தான் இருக்குது. அதுதான். வோடஃபோனா? ஜியோ இன்னும் வச்சுருக்கிறேன். ஜியோ நல்லா வருது. இல்லை, டக்குன்னு வந்துடும். என்ன ஆச்சுன்னு தெரியல. இதில் பாரு. ஒரு சென்டிமீட்டர் தான். வருதா? இப்போ வர ரைட்டு கட் பண்ணி ஸ்ட்ரைட்டு. அதான் ஈஸியாக ரோடு. அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக போகணும். ரைட்டில் கட் பண்ணி ஸ்ட்ரைட். ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே தான் போய்ட்டு
அதே நடந்தே வரான் வண்டியை விட்டுட்டு. இப்போ நான் எதுவும் வாங்கிட்டு வரான் போல. வண்டிக்கு பாதுகாப்புக்கு வரணும், யாரும் கீரல் போட்டுறக்கூடாதுன்னு. அதுதான் நினைக்கிறேன். போனா பாரு பல்லுக்கு செல்ஃபோன். ஏய் ஏன்டா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ நிமிஷம் தாங்க முடியலையாடா. பேனா இருப்பான். அப்படியே விட்டு போகிறாங்க, ஒன்று தூக்கிட்டு போகிறாங்க. டேய் என்னடா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிற நீ? இங்கே குடும்பம் நடத்துவான் போல இருக்குதான். அடுத்து உட்காந்துவா, அது காலி பண்ணுறதுக்கு தான், உள்ள உட்காரத்துக்கு தான். இல்லை உள்ள முன்னாடி இருக்கு, கார் இருக்கு. குடும்பம் நடத்திக்கிட்டே வரான் ரோட்லயே. என்னடா நீங்க இப்படி பண்றீங்க? ஒட்டி நிறுத்துற, அப்பதான் வரமாட்டாங்க. இந்த எப்படி வருவ பாக்குறேன். போயிட்டான் அந்த மறுபடியும் வருவான். திறந்தா விட்டுருக்கான் டிக்கிய, மூடிட்டான். காலெல்லாம் எரியுது அப்படியே. எருமாடு வண்டி மாதிரி ஒன்று வருது பாரு உள்ள. பஸ் கொஞ்ச நேரத்துக்கு போக மாட்டான். எவன்டா அவன்? போய் அவ்வளோ தூரம் போய் ஃபில்லப் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஆர்ட் அடிக்கிறான். அடுத்து இவனா இவனா இவன் திறந்துட்டு இருந்தான். அதுதான் நிறுத்த வச்சுட்டான். அந்த கார் ரிவர்ஸ் வருது அதுக்கு. நிற்காது. அவனை நிறுத்து. அவன் ஒரு ஏறி வரான். கேட்கவே இல்லை, அவன் ஏறி வந்துட்டான். நயிறு நீ சொன்னா வண்டி அது நிக்கட்டு கொண்டாரான். ஆமாம், ஏறி உட்காந்தோன்னு சிறுக்கு ரிவர்ஸ் வருவாரா, போய் வந்துடுவாரா. அவ்வளோ நேரம் லைனில் வந்துட்டு இருக்கோம். நம்ம பின்னாடி அடிக்கிறானா, பின்னாடி இருக்கவங்க அடிக்கிறான். ஆமாம், அவன் லூஸ் பையிலாக இருப்பான் போல இருக்கு. நம்ம சும்மா நின்றுட்டு இருக்கோம். நமக்கு இல்லை, அவன் அந்த யாருக்கும் அடிக்க. போங்க போங்க, போகிறது பரவாயில்ல. வேணும்னே ஆட்டிக்கிட்டு போவாங்க பாரு, அதான் கடுப்பாக இருக்கும். ஸ்கூட்டிக்கு சொல்லுறோம். ரைட்டு தானே வைக்கணும். ரைட்டு பச்சைக்காய் அது வரைக்கும் போய் நெய் உண்டை பார்த்துக்கோ. அதுக்கு இதுக்குள்ளே தாண்டா போகணும். இப்படி போகணும்னு நினைக்கிறேங்க. போகலாமா? வீட்டுக்கு போங்கப்பா, வீட்டுக்கு போலாம். இவ ட்ரெஸ் மாத்திட்டாங்க. அங்கே இருக்கு பாரு, தெரியுதா? உருண்டை தெரியுது பாரு. இவ்வளோ கிட்ட வந்து பார்க்க முடியும். ஏன் அவன் கீழே இருந்து போட போகிறான்டா, பார்த்துட்டு
நீ கொஞ்சம் முன்னாடி போய் லிஃப்ட்டா போயிட்டு முன்னாடி இழிச்சிட்டு போயிடுவோம். போட்டால் தான் வழி விட்டால் தான் இங்கே அதில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வழி விடாமல் இருந்தால் தான் கூட நிப்பாட்டிட்டு போகலாம் போல இருக்கு. பெருமாள் கோயில் போய் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இப்படி பார்க்குறதுனா பாரு, பார்க்கலாம். மணி 5 ஆயிடுச்சு, மணி 4 ஆயிடுச்சு. இந்த கூட்டத்தை பார்த்தாலே அதெல்லாம் இங்கேருந்து கிளம்பணும்னு தோணும். எனக்கும் அதே தான். மற்றபடி நின்று ரிலாக்ஸாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதெல்லாம் தான் இருக்கும். மயிலாண்டி சதக்குன்னு வரலான்னு பார்க்குறேன். எல்லாம் எப்படி காலியாக இருக்கும் தெரியுமா? பைக்கில் சர்ன்னு வருவானுங்க இந்த ரோட்டிலலாம். நான் இவனை கூட்டிகிட்டு வரும்போது கல்யாணம் ஆன புதுசில் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ரோட்டில் அப்படி போயிட்டு தான் அந்த மலை மேலெல்லாம் சுற்றி பார்ப்போம். ஆனால் இதுக்குள்ளே போகல. 20 ரூபா தான் டிக்கெட்டு. அதுக்கே நான் போகல. போயிட்டு கடலுக்கு போனேன். கடலுக்கு போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நேராக இதுக்குள்ளே தான் போயிட்டேன். இது ஃப்ரீயா? அது ஃப்ரீ தான். இப்போ எதுவும் தெரியல என்ன கதைன்னு. இந்த ஒர்க்கு பற்றியா இதுதான் சொன்னேன். யானைங்கள்லாம் இருக்கும். அர்ஜுனன் தவிர இது உள்ளே போகணும் போல இருக்கு. பண்ண பைக்காரன் கேப்பில் போயிட்டாங்க. வச்சிடாதடா. சோடி புறாக்கெல்லாம் இங்கே பயங்கரமாக பறப்பானுங்க. கஜா தண்ணி இருந்தால் கூட சாலை புண்ணாயிடும் போல இருக்கு. பிடிச்சி அப்படி பிடிச்சி இது மண்ணா அமைக்கிட்டு எரியுது. அப்படியே சூடாகுது. இதுக்கு மேலே சல்லுன்னு போயிடலாம். என்னடா பண்ணுறானுங்க? நியூட்ரலில் போட்டு நிற்கலாம். எப்போ போவானுங்கன்னு தெரியாது நமக்கு. அவ்வளோதான் டிராஃபிக். இதுக்கு என்ன இல்லை, சல்லுன்னு போகலாம்ல. இதுக்கு தான் உள்ளே போகிறது அது போகிறதுன்னு போட்டுட்டாங்க வண்டி. அடிச்சா ஒன்றும் வழி விட்டுருவான். வழி வாங்கிட்டு போயிட்டானுங்க. எல்லாம் போகிறாங்க சார் வழி வாங்கிட்டு. இவனு முன்னாடி இருக்க இதுக்குள்ளே போனால் சுடு நான் வழி விட்டுட்டு இருக்கான். முன்னாடி ஒருத்தர் இப்போ முன்னாடி இருக்கிறவன் தான் பைத்தியக்கார கூடிய. அவன் வழி விட்டுட்டு இருக்கான் போகிறவங்களுக்கு. அவங்க லைனாக வழி விட்டுருக்கான்.
கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவன் அப்படி பண்ணுறான். எங்கேருந்து இந்த டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது? இந்த டிராஃபிக்கான பைக் பைக் அர்ஜுன் தகப்போல இங்கே ஒரு தம்பர் ஜம்முன்னு வண்டி நிறுத்தி விட்டு போயிருக்கான். இந்த நாய் நாள் கூட தான் டிராஃபிக் ஜாம் ஆகும். ஆமாம், இவன் காரை டோ பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடும். ரொம்ப ஓவராக இல்லை ரோட்டில் போய் விட்டுட்டு போகிறதுக்கு. எனக்கு என்ன பஸ்ஸுக்காரங்க மாட்டிக்கிட்டாங்க அந்த தாய்வலினால. ஆமாம், தேய்ச்சிட்டு போயிடணும். கண்ணாடி ஏறி வளைஞ்சி வரணும் வேண்டியதாக இருக்குது. அங்கே அந்த காரை தட்டுறான். ஐயோ ரொம்ப கொட்டு போயிடுச்சு. போச்சு இல்லை, இவன் கண்ணாடி இவன் காரை தட்டிட்டு போக வேண்டியதானே. இவன் காருக்கு நல்லா கேப் விட்டுட்டு போகிறான் ரோட்டில் நின்று. வயர் இருக்கும் பாரு, அதை மாட்டி மெதுவாக இந்த ஃபோனில் போய் சார்ஜ் கம்மி. இந்த வயரையா? இவ்வளோ வண்டி உள்ளே போகுது இன்னும். அப்போ பாரு, நைட்டு விடிய டிராஃபிக் தான் இங்கே. அதில் மட்டும்லாம் வழி கிடைக்குமா என்ன? ஏதோ ஒன்றுத்தில் சரி விடு. இரு பிடிச்சிக்கிறேன், அது உள்ளே போயிடும். வண்டி போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கணும், பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். அதில் மாட்டி விட்டு ஏதாவது ஒன்று மாட்டிட்டியா? சார்ஜ் ஆகுதா? எப்படி கண்டுபிடிக்குது? ஆகும். காலை வரைச்சி போச்சுறாங்க அப்பா. வண்டி ஆஃப் ஆச்சு, அதுக்குள்ளே எப்படி கத்துறாங்க பாருங்க. பார்த்துட்டு வந்தாங்கன்னா போகலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரிய பிள்ளார தண்ணிமா பொம்மநாட்டி எப்படி வண்டி ஓட்டுது பாரு. ஓப்பன் பண்ணிட்டா தொண்டை வந்து
சென்னை 60 கிலோமீட்டர். கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி வந்துருச்சா பாரு மேப்பெல்லாம். அது போகணும். இந்த வந்து வெளியெல்லாம் இல்லை, இந்த நைட்லாம் ஸ்ட்ரைட் தான். மயிரம் நீர் ஸ்ட்ரைட்டாக போகல, அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக போயிடுன்னு நினைக்கிறேன். ஐயோ நல்ல வேலை. ரொம்ப எப்படி போகிறோம். அந்த ரோட்டில் தான் பிரியறதுக்கு தான் அவ்வளோ கூட்டம். பிரிஞ்சு அனுப்புறதுக்கு தான். பாண்டிச்சேரி பக்கம் தான் நிறைய பேர் வராங்க கூட. திருவள்ளூர் வித்தியாசமாக காமிக்குது. இப்போ மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ணுறது, மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ணுற ரோட்டு வர வித்தியாசமாக காமிக்குது. போயிட்டு மறுபடியும் யூ டர்ன் போட்டு மறுபடியும் அந்த பக்கம் திரும்புகிற மாதிரி இருக்கு. எவ்வளோ தூரம் திரும்பி வர சொத்த பயில செத்த பயில இல்லை, இவ்வளோ தூரம் வந்து போகிறான். நல்லா வெள்ளை பண்ணி மாதிரி இருக்கான், புசு புசுன்னு பார்க்குறேன். நேரம் வெள்ளை கூட்ட தாண்டி நேரம் எப்படி வரான்? அவனுக்கு என்ன சொல்ல, அவனுக்கு ரோடு காலியாக இருக்கு, நமக்கு இந்த வண்டி இருக்கு, நம்ம தான் வந்து கஷ்டப்படுறோம். கிட்ட தான் நினைக்கிறேன். ஆண்டு பண்ணி போகிறது அப்படியே யூ டர்ன் போட்டுட்டு அப்படியே ஆண்டு போகணும். அந்த சைடில் போய்ட்டு அப்படியே கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறேன். யூ டர்ன் பண்ணணுமா? அப்படி எல்லாம் அப்படி தெரியாது. முன்னாடி போன ஒருத்தனை காணுமே, முன்னாடி ஒரு ஷிஃப்ட் இருந்தானே, போயிட்டான் அந்த பக்கம் போயிட்டான் போல. இப்படி திரும்பிட்டு ரைட் இண்டிகேட்டர் போடு. அது போகிறான்ல, அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கு. போகிறேன் அவ்வளோதான். அவ்வளோதான், ஸ்ட்ரைட் ரோடு ஈஸியாக. பஸ் என்ன பின்னாடி வண்டிகள் இருக்கு, வண்டி ஆறுநாடுறா எப்படியா? நம்ம தான் போகிறோம்ல, அப்புறம் என்ன அவசரம் அவனுக்கு? மஞ்சள் பஸ் நாய். இதே தகர டப்பா வண்டிக்கு, தகர டப்பா வண்டி வச்சுட்டு வழி விட மாட்டேங்கிறானுங்க. அதான் அல்ல, அது முக்கவும் மாட்டுது, ஏறவும் மாட்டுது, ஓவர்டேக் பண்ணவும் மாட்டுது. அது அந்த மஞ்சள் வண்டி டப்பா வண்டி. இதாவது கொஞ்சம் பரவாயில்ல, பிக்கப் இருக்கும் போல. அதை வச்சு நடுவில் போய் நிப்பாட்டிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கலாம். ஜன்னெல்லாம் மூடி இருக்கா? பாரு, இந்த விசிஆர் ரோட்லேருந்து நம்ம வெளியே போனோம் அப்படின்னு பார்த்து ஒரு 20 கிலோமீட்டர் இல்லை, அது 20 கிலோமீட்டர் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போகும்.
மனசுக்கு தான் சரியப்படும். நடந்துட்டு அப்படியே நடந்து இந்த பார்க்குக்காகவே நம்ம விரும்புறது தெரியாது. பார்க்கிங் ஏன்னா ஒன்று சட்டுன்னு வந்துடலாம். வீந்துட்டாங்க போல. வரா பேரிகேட் போட்டு இல்லை பேரிகேட்டு போட்டுருக்கோம். பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னேன். கஜா கிட்ட இருக்கு, வாங்கிக்கலாம். ஹோட்டலில் பிடிச்சிக்கோங்க. கஜா நீ எத்தனை கஜா எடுத்து வந்த? 2 வாட்டர் கண்ணா எடுத்து வந்தியா? 3? இப்போ கஜா கிட்ட இருக்கும் பாரு, வாங்கிக்கோ. ஏன் அது என்ன பண்றது? இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டு வருவேன்னு வந்தா அது நல்ல குளிர்காலம் தான், நான் சூப்பரா இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட்டுமா தலைகீழ தான் குதிப்பேன். ஹீல்ஸ் தான் போட்டு வருவேன். எதுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் பர்சன் தாண்டி போயிட்டே இருக்கு. பேரிகேட் வரும். நீ அவனை ஓவர்டேக் பண்ணலாம், நீ வந்து பேரிகேட் வரும். தண்ணி தானெல்லாம் பயங்கரமாக வச்சுட்டு இருக்கு. ஏதாவது ஜூஸ் கடை இருந்தால் நீ போட்டு ஜூஸ் அது ஏதாவது நான் கூட வாங்கலாம்னு நினச்சேன். ஜூஸ் சாப்பிடுங்க, ஜூஸ் கடை ஏதாவது கஜா அப்படியே கேட்டா போய் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா. டிக்டாக் வாங்கினதே அதுக்கு தான் வாங்கினேன். டிக்டாக் கஜா மறந்தே போச்சு. கஜா நான் அதுக்கு தாண்டி வாங்கினேன்னு மறந்தே போச்சு. நீ லெமன் ஜூஸ் இருக்கவே மறந்து. அப்படி இருந்தா கூட நீ கார்ல எல்லாம் வச்சிருந்த எப்படி எடுக்க முடியும்? நீ அப்ப என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ இறங்கினதுக்கு அப்புறம் தான், அங்க போனதுக்கு அப்புறம் தான் சொன்ன. வாங்கி தான் தர முடியும். எடுத்து பார்த்து நீங்க தான் பார்க்கணும். கஜா இதான் பார்த்துருக்கணும். கூட மிச்சு தரேன். மிச்சிட்டியா? எனக்கு ஒன்று கொடு மாமா. டிக்டாக் கையில எடுத்து கொடு. கையை நீட்டினா ஒன்றும் தரல. போதும். போகிறேன். இது பேர் ஒருத்தர் பார்க்கலாம் பாரு பைக்கில்.
பின்னாடி தூக்கி கட்டி வர கட்டிட்டு பின்னாடி தூக்கி கட்டி வர கட்டிட்டு தூக்கி கட்டி ஏய் சும்மா வரைக்கும் அதனால போக முடியாமல போயிடுச்சு. எதுல? அந்த மாதிரி சூப்பர் பைக்ல. இந்த பைக் போறாத நமக்கு. இல்ல போறாங்கல. எல்லாம் பாடி கட்ட. இது என்ன கார் பிராண்ட்? கைலோ. மகேந்திரா. கைலோ. சூப்பர் பைக்லாம் ஆசையெல்லாம் கிடையாது, கார் தான். இல்லை சின்ன வயசுல ஸ்வாஜ் அந்த ரேஸ் பைக் மாதிரி ரஜினி ஓட்டிட்டு போவோம், அப்படி முன்னோடி தூக்கிக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் அது ஒரு சூப்பரான ரேஸ் பைக்கில் போகணும். அப்புறம் அப்படியே மாறி இவங்க போனதுக்கப்புறம் சல்லு பைக் வண்டி வாங்கியிருக்காங்க போட்டு ட்ராவல்ஸ். அந்த ரெண்டு பட்ஜெட்ல போய் ஆக்சென்ட் இது பழைய வண்டி, இதுக்கெல்லாம் பழைய வண்டி. வீடியோ போகுதுல்ல எடுத்து போகுது. டபக்கு டபக்குன்னு லைட்டு அந்த சேட்டலைட் வீட்டில் மாடிச்சுன்னா டபக் 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 ஒன்று இப்படி போயின்னு ஒன்று அப்படி முன்னாடி சென்டரில் போனால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ஊர்லேயே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு, அவங்க ஊர்லேயே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. நம்ம ஊருக்கே வர போகிறாங்க, நம்ம தான் அவங்கக்கிட்ட போவோம். அவனுக்கு 1-2 அவனோட ஊரே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். சூப்பராக இருக்கும். டெல்லிலாம் டெல்லிலாம் சவுத்து தான் இருக்கிறது, கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ டெல்லியில் செட்டில் ஆக போறியா? டெல்லியில் செட்டில் ஆக போறியா? டெல்லி பைக்கா? டெல்லி கேரளா நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும், தெலுங்கானா ஆந்திரா கூட பரவாயில்ல. மற்றபடி கர்நாடகா போயிடுச்சுன்னா அவ்வளோதான், கலிஜி தான். பான்பராக்கம் எனக்கு தான் இருப்பானுங்க. கேரளாலாம் அருமையாக இருக்கும். நடு ரோட்டில் போகிறான் இவன், பொண்டாட்டியம்மா அந்த பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அவரு வேகமா போறாராமா. அவரு கொஞ்சமா பைக்குக்கு அந்த மாதிரி தோணும், நம்ம ரொம்ப வேகமா போறோம், நடு ரோட்ல போறோம் அப்படின்ட்டு. இல்ல அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்ல, ஏதோ பொண்டாட்டி கூட திட்டிட்டு ஏய் கொஞ்சம் மாடு ஒழுங்கா உட்காந்துட்டு வா அப்படி திட்டிட்டு வரான் போல இருக்கு. அவளை திட்டதுல சூரியா இருந்தேன். வாரமா போனல இதான் பேய் வேகத்துல ஒரு 1000 ஆக்சிடென்ட் நடக்குதுங்களா, போட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆனாலும் பாரு இப்படிதான் பண்றாங்க. அது யார்தான் சொல்றேன், இந்த ரோடோட இது அந்த மாதிரி. அதெல்லாம் லைன்லாம் போட்டுருக்குல்ல, அதான் சொல்ல வந்தேன் கரெக்டாக திரும்புகிறோம் இல்லையா. அதெல்லாம் ஒயிட் லைன் போட்டால் நம்ம வந்துட்டு மெதுவாக்கிங்க. இப்போ அங்கே பாருங்க பிரச்சனை, வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க. எங்க ஹோட்டல் ஜூஸ் கடை 20 கிலோமீட்டர் தாண்டிட்டோமா?
மட்டும் கேட்குமா? 0402 மாடு வேகமா சர்வீஸ் வந்து வெளியே போகணும். தூரமாக தான் இருக்கா? கொஞ்சம் தூரம். கொஞ்சம் முன்னாடி வரும்போதே சொல்லிவிடு, ஸ்லோவாகிக்கிறேன். அந்த பக்கம் ஒரு 5, 6, 7, 8 கிலோமீட்டர் தான் இருக்கும். என்ன பண்ணோம்? என்ன படிச்சோம்னா அதுக்கு தான் வச்சிருக்கேன். ஸ்பீடு குறைக்கிறது இல்லை, அது வேக்கப் தான். ஆமாம், டிரைவர் வேக்கப் தான். நல்லது தான். இப்போ இந்த மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி நல்லதாக இருக்கும். நான்லாம் போயிருக்கிறேன் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு.
திருவிழாங்காட்டு போகும்போது போட்டிருப்பாங்க பாரு, படு கேவலமாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்குமே அது, டப்ப டப்ப டப்பான்னு அடிக்கும். இப்போ இதில் வர ரைட்டில் இருக்கும். எப்படி இருக்கு பாரு, இதெல்லாம் 5 கீரில் போக முடியாது. என்னடா சூனா போனா பள்ளிக்கூடு மயிறு ஓரம் போய் மயிறு எவ்வளோ வசூலிக்கிறாங்க. பைபாஸ் வந்து 20 கிலோமீட்டர் கூட தெரிய மாட்டேங்குது பாரு. அந்த ஆனால் இந்த ஊருக்கு 20 கிலோமீட்டர் வந்த மாதிரியே இல்லை. பஸ்ஸில் வரும்போது 20 கிலோமீட்டர்லாம் போகும். 15 16 15 பார்த்துக்கிட்டே இருக்கிற போகும். 1 மணி நேரம் போகும். பஞ்சரு 10 லட்ச ரூபா வண்டிக்கு பஞ்சர் போடுறாங்க. ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு நம்மளை கூட்டிகிட்டு வருது. சரி, ஓட்ட வண்டின்னு சொல்லக்கூடாது. ஏன்டா போகுது சும்மா. அது எவ்வளோ நம்மளை காப்பாற்றி ஓட்ட வண்டிங்கிறோம். இந்த இடத்துல தானே கூட இருக்கு பாரு. எத்தனை பேர் அங்க வண்டி ரொம்ப கஷ்டமா தவிச்சிருப்பானுங்க தெரியுமா? டயர் தான் சொல்றேன், கார் டயர் கிழிஞ்சு போயிடும். கிழிஞ்சிடும்ல, கவனிச்சாங்கன்னா சரி. டூ வீலர்லாம் விழுந்துருவாங்க. நாம எல்லாம் எவ்வளவு வேகமா வந்தோம் அப்ப தெரியாது. ஆனா இப்ப வந்து எனக்கு தெரியும், அதனால இப்ப மெதுவாக தான் போவாங்க. மேடு பள்ளமாக இருக்குது. தாண்டி அந்த ஊருக்குள்ள போகணுமே, அதுதான் வரும்போது கதற விட்டாங்க. அந்த கல்யாண கோஷ்டி பூ போட்டு போயிடும். இந்த இடத்துல தான் வளைஞ்சோம், நாசமா இருக்குது. கதற விட்டாங்க. இந்த வளைவுல கூட பரவாயில்ல, அந்த வளைவு தான் எப்போ. ஆனால் உண்மையில அது சரியான இது, கரெக்டாக வளைஞ்சோம். இங்கெல்லாம் நல்லா மெதுவாக தான் போகணும் இந்த மாதிரி வளைவுலலாம். அண்ணே நம்ம போய் வழி விட்டு அப்படியே சுற்றி லெஃப்ட்லேயே போகும். லெஃப்டில் போகணுமா? ஸ்ட்ரைட்டாக போகுதா வண்டி? ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு வண்டி ரூட் இல்லை. ஆனால் அதான் ஒன் வே மாதிரி இருக்குது. எல்லாம் போகிறாங்களே, பரவாயில்லையா? போயிடு. ஆனால் அதெல்லாம் ஒன் வே மாதிரி இருக்குது. போய் சுற்றி வர மாதிரி தான் காட்டுது. நேராக போயிட்டு அவங்க அதே ரோட்டுக்கே போதா? அந்த ரோட்டுக்கு தான் போகுது. இதில் திரும்பணுமா? நேராக போகணும். நேராக போகணும். நேராக போகும். இல்லை இல்லை, சுற்றி வந்து வேற ரோட்டில் வருது. இந்த ரோட்டில் தான் என்ன போகுது? இந்த ரோட்டில் இல்லை, இது போய் ஜாயிண்டாக போகிற ரோட்டில். அதே ரோட்டுக்கு போட்டுருச்சு. மாற்றிடுச்சா? மாற்றிக்கிச்சு. இப்போ கரெக்டாக இருக்கா? இப்படி தான் வந்தோம்னு நினைக்கிறேன்.
இப்படிதான் வந்தோம். ஆனா ஏன் இந்த ரோட்டை காமிக்கலன்னு தெரியல. நீ கூட சொன்னீங்க இந்த ரோட்லயே போலாம், அதான் பிரிட்ஜ் மேல ஏறியும் போலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்படிதான் வந்தோம். நம்ம அது பெஸ்ட் ரோட்டுன்னு சொல்லிட்டு காட்டும், டிராஃபிக் அதிகமா இல்லை அப்படி இல்லை. ரோடு நல்லா இல்லைன்னா எல்லாரும் டிராஃபிக் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்போ மாற்றி மாற்றி காட்டும். சென்னை மட்டும் தான் 35 கிலோமீட்டர் திருப்பதி இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுதா? இன்னும் போடுமா? இப்போ ஒரு மெயின் ரோட்டுக்கு போகும். லெஃப்டில் திரும்ப ஒரு மெயின் ரோட்டில், அந்த மெயின் ரோட்டில் டேரெக்டாக கிராசிங் இருந்தால் பரவாயில்ல, இல்லைனா யூட்டர்ன் போயிட்டு யூட்டர்ன் பண்ணிட்டு தான் வரணும். அந்த மெயின் ரோட்டில் பேரிகேட் போயிட்டு அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு தான் வரணும். லெஃப்ட்டில் போயிட்டு யூட்டர்ன் பண்ணணும். இதுவா பேரிகேட் போட்டு போக முடியாது. அந்த ரோட்டில் தான் ஜாயிண்ட் ஆகுது சுற்றி. அதுக்கு தான் நம்மளை அங்கேயே மாறும் ரோட் போகணும்னு சொல்லியிருக்கு. அதை பாய்ங்க திறந்து விட்டுருந்தோம்னா அழகாக போயிட்டு இருக்காம. கொஞ்சம் தூரம் தான் யூட்டர்ன். அதுக்கு தான் யூட்டர்ன் போடுறது பெரிய தலை. யூட்டர்ன் போடுற இடம் வந்தால் சொல்லு, ரொம்ப ஓரமாக. அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் பெரிய இடமா தான் போடலாம். அங்கே ஒருத்தன் போட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் போட முடியாது அவ்வளோ சீக்கிரம். இந்த ரோட்டில் என்ன போகணும் நம்ம? இல்லை ரோட்டில் தான் போகணும். வந்துடுச்சு, யூட்டர்ன் போட்டு இண்டிகேட்டர் போட்டு அந்த ரோட்டுக்குள்ளே போயிட்டு தான் திருப்பி வர மாதிரி இருக்குமா? அப்போ இந்த ஒருத்தன் திரும்புறான்னு நினைக்கிறேன். டாட்டா சும்மாவே போட்டுக்கிட்டே போகிறான் பாரு. இந்த பஸ்ஸுக்காரன் திரும்புகிறான் பாரு. லாரிக்காரன் நிற்கிறான் நம்ம ஹோட்டலில். நாயே ஓகே அதான் இருக்கு. பைக் நாய் தான் பண்ணுறது. லெஃப்ட் கட் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக வண்டலூர் ஜூக்கு, அந்த வண்டலூர் ஜூ ரைட்டு தான். வண்டலூர் ஜூ தான் ரைட்டு. லெஃப்டா இல்லை இன்னும் போகணும். ரைட்டா லெஃப்டா? லெஃப்ட்டு இந்த வண்டலூர் போட்டிருக்காங்கல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டு ஒரு நாய் வண்டியை நீட்டி விட்டு படிச்சிருக்கு.
போயிட்டோமா ஸ்ட்ரைட்டாக போகணும். அவ்வளோதான் வண்டி ஓவர்டேக் பண்ணிட்டோம். வண்டி ஒன்றும் தட்டலையே? இல்லை இல்லை, என் கண்ணுக்கு அப்படி தெரியும் ரொம்ப ஒட்டி போகிற மாதிரி. ஆனால் பார்த்தா தூரமாக இருக்கும். நிறைய கேப்பு தான் இருக்குது. அதே நான் ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டோன்னா பார்த்தா தட்டிடும். இல்லை, அவன் பண்ணது தப்பு தானே. ரோட்டில் தான் நிப்பாட்டி வச்சிருக்கான். தப்பு வண்டி சொட்டையாயிடும். அதெல்லாம் பற்றி அது ஏரியாக்காரங்க எப்படி யோசிப்பாங்க? அது ஏரியாக்காரங்க எல்லாம் எங்கள் ஏரியா எப்படி வேணாலும் லெஃப்ட் போகணுமா? இப்பயா கிட்ட வந்துருச்சா? ரொம்ப நம்பர் ரைட்டில் வந்து தூரம் இருக்குது. அதான் இப்போ சட்டத்துக்கு போகும்போது அப்படியே வரும். இண்டிகேட்டர் போட்டு போயிடும். அந்த சிக்னல் கிட்ட நினைக்கிறேன். சிக்னல் இருக்கு பாரு. ஆமாம், அந்த சிக்னல் கிட்ட இருக்கும். இங்கே கிரீன் போட்டு தான் இருக்குது. ஆனால் எவனும் போக மாட்டேங்கிறாங்க. இப்படி லைட்டாக அசைவானுங்க, அதுக்குள்ளே அங்கே ரெட்டு போட்டுருவாங்க. அதான் கொஞ்சம் வண்டி முன்னாடி விட்டுருப்பான். இது கொஞ்சம் ஒட்டி போனால் கூட முன்னாடியாவது போயிட்டு 4 வண்டி தாண்டி போகலாம். நீ சொன்ன மாதிரி 4 வண்டி அசையுது. அறிவுக்கு தான் இல்லையா? பெரிய பூனை மாதிரி அது திரும்பி நடந்து போகிறான் பாரு. அப்படியே கிராஸ் பண்ணிட்டு முன்னாடி கூட யார் இருக்கிறது? சத்துட்டு அனுப்பிங்க. சரி, முன்னாடியே போகலாம். இண்டிகேட்டர் வேறு வேஸ்ட் ஆகி அதை ரெட்டு போட்டாங்க. எல்லாம் பாரு. ஆனால் பாரு எல்லாம் ஏறி போகிறாங்க. உங்களுக்கு இந்த கருப்பு காரணம் விட மாட்டேன். இல்லை, காரை இவ்வளோ ஷைனிங்காக வச்சுட்டு சந்தில் வந்து போடுறானே. கீழேருந்து போட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதை பற்றிலாம் கவலை இல்லையா? போட மாட்டாங்க, போட மாட்டாங்கன்னு ஒரு தைரியம் தான். அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக போனால் வண்டலூருக்கு இதில் கட் பண்ணுவோம்னா வண்டிகை ரோடு. கேரம் எது தூக்கிட்டா? ஏமா தூக்கிட்டா? பேச்சு சத்தம் கண்ணிலேயே வெளிச்சடிக்குதா? சோக பாட்டா பண்ணிட்டு இருக்க. எல்லாம் பழைய பாட்டு, சோக பாட்டு. நல்ல பாட்டுங்கெல்லாம் வருது இல்லை? பயங்கர டிராஃபிக் அப்படியே பின்னாடியே போகும். தாண்டிட்டோன்னா தான் வண்டலூர் பிடிச்சாதான் அது ஒரு 4 மணி நேரம் 1/2 மணி நேரம். ஸ்ட்ரைட் தான்.
ஃப்ரைட் ரைஸ் அரை பிளேட் கொடுக்குறான். அது அரை பிளேட். அது மீன் குழம்பே ரொம்ப கம்மி. அதுவும் நல்லா அதுவும் அரை பிளேட். அரை சாப்பாடு தான். அதுவும் அரை சாப்பாடு தான். மனசாட்சி எல்லாம் பண்றாங்க. இதுவும் அரை சாப்பாடு தான். 120 கொடுமையா இருக்கு. 120 குவாலிட்டியான ஃபுட்டு. குவாலிட்டியான ஃபுட்டு இருந்துச்சு. ரொம்ப கம்மி. நானும் முன்ன பீச்ல வாங்கி பீஸே எல்லாம் வாங்க ஞாபகம் இருக்கா? அவனால நீ நம்ம சண்டை போட்டோமே, பீஸே இல்லாம என்னடா சிக்கன் ரைஸ்ல சிக்கனே இல்லையே அப்படின்னு. அத மாதிரி கொடுப்பாங்க. எல்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஆனால் அரை பிளேட்டு. இடம் இருந்து ஜூஸ் கடை ஆட்டோக்காக எத்தனை பேர் வளர்ச்சி கடை. அவன் இந்த பக்கம் போகலாம்ல, வேணுனே அந்த பக்கம் போவான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு சவாரி வந்து நல்லுன்னு உரம் வருவான். திரும்புறான். அப்போ ஆட்டோக்காரன் திரும்புவான். ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று போட்டு என்ன சவுண்டு? டோரகனே அடிச்சிடாதீங்கப்பா. பாட்டு அருமையான பாட்டு போட்டுட்டு இருக்கேன், ஜாலியா கேளுங்களேன். அதனாலதான் ஏன்னா இங்கிலீஷ் பாட்டு போட்டுருவேன். ஏறி போயேன்டா. நம்ம கால் ரோடு
டிரைவருங்க மனசாட்சி உள்ளவனுக்கு தர்மம் உள்ளவனுக்கு அதே நம்ம ஆரன் அடிக்கிறோம்ல அதுக்காக வேணா கூட பண்ணுவாங்க வேணும்ட்டு. போயாண்டா இவனால பாரு ஸ்பீடாவது போறானா பாரு ஸ்டைலா வளர்ச்சிட்டு நேராக தான் இதோட பைபாஸ் மண்டலூர் ஸ்ட்ரைட் தான். நிறைய வேலை செய்யறதுக்கு போகணும் செம்பாக்கத்துக்கு. சோக்கான் லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கான் டாக்ஸிக்காரன். அப்ப மெதுவா நிறுத்தி வாங்கி வர வேண்டியதுதானே. வந்துட்டு போறேன் இல்ல அவ்வளவு வேகமா வர்றாங்க இப்படியா பண்ணுவானுங்க. ஒருவேளை முந்தி போகட்டும்ன்றதுக்காக கூட மெதுவா போவான். இல்ல அதுக்கு அந்த பக்கம் வரமா போட்டு நமக்கு வழி விட்டுருக்கணும்ல. நம்ம இப்படி போக முடியும். இந்த பக்கம் நிறைய வண்டி வருது. பஸ் இதான் கீழ் கொண்டையா ஐயோ ஐயோ மாடு மாதிரி போறான் பாரு சொல்லுவோம். இப்ப மாடைக்கு வருது. மாடு மாதிரி போறது அதுக்கு தான் சொல்றது. மாடு இந்த மாதிரி தான் தேவையில்லாம கொடுங்க. மாடு இந்த இவனும் அதுவும் ஒண்ணுதான். இன்னொரு மாடு வருது. அங்கே போய்
வண்டலூர் எப்படி போகணும்? நேராக தானே? வண்டலூர் நேராக தான், ஸ்ட்ரைட்டு தான். ஸ்ட்ரைட்டு போகும், ரெண்டு தான். இந்த பக்கம் செங்கல்பட்டு போகிறதுக்கு அப்புறம் இன்னொன்று இந்த பக்கம் அது வரைக்கும் போகணும். கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். பரவாயில்ல, காலையில் மாதிரி அந்த அளவுக்கு இல்லை ரோடு. தத்துவ பாட்டல்கள்லாம் இருக்கு. நான் அதை படமாக எடுப்பேன், அதனால இதெல்லாம் வந்துடுது. கலெக்ஷன் அப்படி எடுத்துட்டு மொத்தமாக படம் இளையராஜா சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாட்டு நல்லா இருக்கும் அந்த படத்தில். நான் ஒவ்வொரு பாட்டையும் தனித்தனியாக எடுத்து போட்டு வச்சிருக்கேன். அதனால் வந்துட்டு எல்லாமே வந்துடும். நான் அதுமாதிரி நினைப்பேன் தனித்தனியாக எடுத்து போடணும்னு. டைம் இருக்காது. சரி, ஓகே, பேக் பண்ணுறேன். தமிழ் போட்டு கேட்டால் நல்லா இருக்கும். தம்பி உன் பாட்டு தாண்டா, மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை. ஸ்பீக்கர் இருக்கு, குடிக்கலாமா? ஜூஸ், காஃபி. டீ ஜூஸ் இருக்கு. ரொம்ப தூரம் போயிட்டேன். பிரேக் கிளச்சுக்கு பதிலாக பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். சரி சரி, ரிலாக்ஸ். நான் இறங்கி பார்க்கட்டா? இருட்டா. என்னடா வண்டி கண்டம் சிரிச்சிட்டு இருக்கிறேங்க. இரு, இறங்கி பார்க்குறேன். அது ஒன்றும் இல்லை, கீழே தான் இடிச்சிட்டு இருக்கேன் பார்க்குறேன். இடிக்கல, கீர் பாக்ஸ் அடிக்கல. நான் எதான் சொல்கிறேன், கிளச்சுக்கு பதிலாக பிரேக். நான் பார்த்துட்டு ரிவர்ஸ் வர சொல்கிறேன். ரிவர்ஸ் வேணாம், இங்கே நிறுத்திக்கலாம். இப்படி நிப்பாட்டிக்கலாமா? சரி, விட்டு வீடு ஆச்சு. கொஞ்சம் பாரு, முன்னாடி மட்டும் போய் நிறுத்திக்கிறேன். இடிக்கலாம் இல்லை கீழே.